ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடந்த வாரங்களை கண்மணி போல் நம்மை பாதுகாத்தார் இல்லையா? கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த வாரத்தில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தையை பார்க்கலாமா? 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உயர்ந்த நிலைமைக்கு போகணுன்னா நம்ம என்ன நினைப்போம்? நமக்கு நிறைய டேலண்ட்ஸ் வேணும், இல்லைன்னா பெரிய அந்த எந்த பொசிஷனுக்கு போகணுன்னா அதுக்குரிய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பர்சன்ஸு விஐபிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பொசிஷனுக்கு நம்ம ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், எப்படியாக பைபிளில் சாதாரண இருக்கிறவங்கள உயர்த்துகிறத நம்ம பார்ப்போம். எஸ்தர் ஒரு சாதாரண அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதையான ஒரு பொண்ணு. அவளை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ராணியாக உயர்த்துகிறார். அடுத்ததாக பாருங்கள், டேனியல் தேசத்துக்கு ஒரு அடிமையாக போகிறார். ஆனால் கர்த்தர் அவரை என்ன பண்ணுறாரு? ஒரு பிரசிடெண்ட்டாக உயர்த்துகிறார். அவர் அந்த ஒரு ராஜாங்கத்துக்கு மட்டும் இல்லை, அடுத்தடுத்து ஒரு 4 ராஜாக்களுக்குமே இருக்கும்போதும் அவர் ஒரு பிரசிடெண்ட் பொசிஷனில் அவர் இருந்தார். பிரியமானவர்களே, அடுத்ததாக யாரை பார்க்கலன்னா டேவிட் ஒரு ஷெப்பர்டாக இருந்தவர். வீட்லேயே கடைசி பிள்ளை. ஈவன் அவங்க அப்பா கூட அவரை மதிக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பர்சன். அவரை என்ன பண்ணுறாருன்னா காடு அந்த தேசத்துக்கு ஒரு ராஜாவாக்குறார். இவங்க 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது பார்த்தீங்களா? இவங்க எல்லாருமே கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக, அவரோடு கனெக்டடாக இருக்கவங்க, அவரோடு எப்பொழுதும் பேசி கொண்டிருக்கிறவர்களாக, ஒரு ப்ரேயர் வாரியராக, அவரோடு எந்த நேரமும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக அவங்க எல்லாருமே இருக்கிறதுனால தான் கர்த்தர் அவங்கள உயர்த்துகிறார். ஸோ இதுதான் சீக்ரெட். நீங்கள் உயரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? காடோட எப்பொழுதுமே கனெக்டடாக இருக்கணும். கனெக்டடாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களை உயர்த்துவார். சரி, என்னோட கூட சேர்ந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்களா? உங்கள் பக்கத்தில் ஆண்டவராக கர்த்தர் இருக்கிறார். கூட என்னோட கூட இருந்து ஜெபிங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் அப்பா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, நீர் சொன்ன அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். அப்பா, நாங்கள் இருக்கிற இந்த பொசிஷனில், இந்த ஜாப்லேயோ இல்லை கர்த்தர் நீர் எப்படி எங்களை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவரே நீர் சுத்தம் வைத்திருக்கிற சுவாமி, அப்படி உயர்த்த எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எப்பொழுதும் உங்கள் பிள்ளைகளாக அப்பா, நீர் விரும்புகிற பிள்ளைகளாக உமக்கு உண்மையும் உத்தமமாக நாங்கள் இருக்க எங்களை நீங்கள் ஆண்டவரை தகுதிப்படுத்தும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கோம். அப்பா, நிச்சயம் எங்களை உயர்த்தின் அழகு பார்ப்பேர் என்பதை விசுவாசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறோம், அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் கர்த்தர் வார்த்தையோடு நாம் சந்திக்கலாம். God bless you.